கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. சுத்தி நடக்கிறதெல்லாம் ஒரு கனவுன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுது. அதாவது நீங்க இப்போ ஒரு நனவு தெளிவு கனவுல ஒரு லூசிட் ட்ரீம்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, சரியா சொன்னீங்க. இப்போ உங்க முன்னாடி ஒரு மனிதர் நிக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட போய் ரொம்ப சாதாரணமான ஒரு கணக்க கேக்குறீங்க. 37 கூட்டல் 12 என்ன அப்படின்னு கேக்குறீங்க. அந்த மனிதர் உங்களை பாக்குறாரு. அவருக்கு விடை தெரியல. அவர் மெதுவா அழ ஆரம்பிக்கிறாரு. இது ஏதோ சினிமா சீன் இல்லங்க. கண்டிப்பா இல்ல. 1987ல ஜெர்மன் உளவியலாளர் பால் தோலே அப்படிங்கிறவருக்கு நடந்த ஒரு நிஜ சம்பவம் இது. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பால் தோலே அது வரைக்கும் எந்த அறிவியலாளரும் வெளிப்படையா கேட்க தயங்கின ஒரு கேள்வியை முன்னாடி வச்சார். அதாவது நம்ம கனவுல வர்ற அந்த கதாபாத்திரங்களுக்குன்னும் தனியா ஒரு நனவு நிலை, ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. ரொம்ப சரியான கேள்வி அது. இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிமா பேச போறோம். அறிவை தேடுற ஆர்வம் கொண்ட நேரான உங்கள தரவுகளை கொண்டு நாம மேற்கொள்ற இந்த ஆழமான தேடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம விவாதம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆமா, இன்னைக்கு நாம விவாதிக்க போறது பியாண்ட் மைண்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான தி ட்ரீம் யூ ஹேட் லாஸ்ட் நைட் வாஸ் வாட்சிங் யூ பேக் அப்படிங்கிற வீடியோவோட தரவுகளை பத்தி தான். இந்த தேடலோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. நனவு தெளிவு கனவுகள் பத்தின நவீன அறிவியல் ஆய்வுகள், அப்புறம் வரலாற்று பதிவுகள், பழங்கால மரபுகள், இது எல்லாத்தையும் நாம ஆராய போறோம். முக்கியமா நம்ம கனவுல வர்ற நபர்களுக்கு நிஜமாவே தனியான நனவு நிலை இருக்கா அப்படிங்கிற மர்ம முடிச்ச நம்ம அழிக்க போறோம். சரி, நாம நேரடியா களத்துல இறங்குவோம். பால் தோலே கேட்ட இந்த கேள்விக்கு அறிவியல் உலகம் எப்படி பதில் சொல்லுச்சு? உடனே எந்த பதிலும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா 90கள் தொடங்கி 2000வது வருஷம் வரைக்கும் ஜெர்மனியோட ஹைடல்பெர்க் பல்கலைக்கழகத்துல இதை தீவிரமா ஆராய்ஞ்சாங்க. ஓஹோ, ஹைடல்பர்க் ஆய்வுகள். அவங்க என்ன செஞ்சாங்க? டாண்டி ஸ்டம்ப் மற்றும் டேனியல் எர்லாச்சர் தலைமையிலான குழு இதுல இறங்குனாங்க. 2011ல அவங்க ஒரு முக்கியமான ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. அதாவது லியூசிட் ட்ரீமிங் பண்ற நபர்களை வச்சு ஒரு பரிசோதனை பண்ணாங்க இல்லையா? ஆமாங்க. அந்த நபர்களை முறையா ட்ரெயின் பண்ணி கனவுல வர கதாபாத்திரங்களிடம் போய் கணக்கு கேட்க சொன்னாங்க. சரி, கனவுக்குள் இருக்கிறவங்களுக்கு தான் கனவு காண்கிறோம் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்தாச்சு. அவங்க போய் கணக்கு கேட்டப்ப என்ன நடந்துச்சு? சரியான விடைய சொன்னாங்களா? பாத்தீங்கன்னா பெரும்பாலான கதாபாத்திரங்கள் தவறான பதில்களையே சொன்னாங்க. சில பேர் சம்பந்தமே இல்லாம சிரிச்சாங்க. நிஜமாவா? பதிலே சொல்லலையா? வேறு சில பேர் பதிலே சொல்லாம திரும்பி நடந்து போயிட்டாங்க. ஆனா இதுல ஆய்வாளர்கள் ரொம்பவே குழப்புன ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்ன விஷயம்? தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த நபருக்கு, அதாவது கனவு காணும் நபரோட மூளைக்கு அந்த சின்ன கணித கேள்வியோட விடை ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு. வாவ், ஒரு நிமிஷம். அதாவது கனவு காண்பவர்கிட்ட தகவல் இருக்கு, ஆனா அவரோட மூளையால உருவாக்கப்படுறதா நம்பப்படுற அந்த கனவு கதாபாத்திரத்துக்கிட்ட அந்த தகவல் இல்ல. மிகச்சரி. இதுதான் அறிவியலாளர்களை ஆச்சரியப்பட வச்சுது. இது எப்படின்னா, என் கம்ப்யூட்டர்ல இல்லாத ஒரு ஃபைல என் கம்ப்யூட்டரே எனக்கு ஓபன் பண்ணி காட்டுறது போல இருக்கு. தர்க்க ரீதியா யோசிச்சா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என் மூளை உருவாக்குற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏன் தெரியக்கூடாது? அதத்தான் அந்த ஆய்வாளர்களும் தீவிரமா யோசிச்சாங்க. அதாவது கணிதம் அப்படிங்கிறது நம்ம மூளையோட முன்மடலான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியோட செயற்பாடு. ஆமா, தர்க்க ரீதியான சிந்தனைக்கு அந்த பகுதி தானே காரணம். கண்டிப்பா. கனவு காணும்போது அந்த பகுதி பெரும்பாலும் ஓய்வுல இருக்கும். அதனால கனவு கதாபாத்திரங்களிடம் போய் கணக்கு கேட்கறதே தவறான அணுகுமுறையோ அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. ஓ, கணக்கு வேணா அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வேற ஏதாவது தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றீங்களா? சரியா புடிச்சிட்டீங்க. இந்த சிந்தனை தான் 2014ல நடந்த மறைக்கப்பட்ட எண்கள், அதாவது ஹிடன் நம்பர்ஸ் அப்படிங்கிற பரிசோதனைக்கு வழிவகுத்துச்சு. மறைக்கப்பட்ட எண்கள்னா தூங்குற நபருக்கு தெரியாத ஒரு நம்பரையா கனவுல கேட்டாங்க? ஆமாங்க. தூங்க செல்ற நபரோட படுக்கைக்கு பக்கத்துல ஒரு சீல் வைக்கப்பட்ட கவர் இருக்கும். அதுக்குள்ள ஒரு எண் எழுதப்பட்டிருக்கும். உதாரணமா ஒரு 17 அப்படின்னு வச்சுக்கோமே. 17ன்னு வச்சுக்கலாம். முழிச்சிருக்கிற நிலையில கூட அந்த நபருக்கு உள்ள என்ன நம்பர் இருக்குன்னு சுத்தமா தெரியாது. ஓஹோ, அப்புறம் அவரு தூங்கி நனவு தெளிவு கனவுக்கு சென்றதும் என்ன செய்யணும்? கனவுல அவர் பார்க்கிற ஒரு நபர்கிட்ட போய் என் படுக்கைக்கு பக்கத்துல இருக்கிற கவர்ல என்ன எண் இருக்குன்னு கேட்கணும். ஆனா ஒரு நிமிஷம், நான் இங்க குறுக்கிடுறேன். இது கேக்குறதுக்கு நல்ல சுவாரஸ்யமா இருந்தாலும் சயின்ஸ்ல மேஜிக்கு இடம் இல்லையே. முகம் தெரியாத கனவு கதாபாத்திரங்கள் எப்படி சரியான எண்ண சொல்ல முடியும்? அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். ஒருவேளை இது வெறும் தற்செயலான நிகழ்வா இருக்குமோ? அல்லது அந்த நபர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கவர்ல உள்ள எண்ண சப்கான்ஷியஸா எங்கேயாவது பார்த்திருப்பாங்களா? நீங்க கேக்குறது மிகச்சரியான கேள்வி.
அறிவியல் உலகத்துல பலரும் இதையே தான் கேட்டாங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் திகைப்பூட்டும் வழியில இருந்துச்சு. என்ன ரிசல்ட் வந்துச்சு? கனவு கதாபாத்திரங்கள் 66 முதல் 71% நேரங்கள்ல சரியான எண்ணையே சொன்னாங்க. இத மேஜிக்னு ஈஸியா ஒதுக்கிட முடியாது. 71%? இது எப்படி சாத்தியம்? ஏன்னா இது ரொம்பவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பரிசோதனைச் சாலை சூழல்ல ஒரு லேப்ல நடந்துச்சு. கவர்கள் முழுமையா சீல் வைக்கப்பட்டிருந்துச்சு. நம்பவே முடியலையே. நேர்களே, இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கனவுல இருக்கீங்க. ம், உங்க மூளைக்கு அறவே தெரியாத ஒரு கவர்ல உள்ள நம்பரை கனவுல வர்ற யாரோ ஒருத்தர்கிட்ட கேக்குறீங்க. அவரு 17 அப்படின்னு சொல்றாரு. ம். நீங்க திடுக்கிட்டு முழிக்கிறீங்க. ஆமா, முழிச்சு பார்த்தா விளக்க போட்டு அந்த கவரை பிரிச்சா அதுல 17ன்னு எழுதியிருக்கு. இது மூளை தனக்குள்ள இருக்கிற தகவல்களை வச்சுக்கிட்டு விளையாடுது அப்படிங்கிற நம்ம அடிப்படை புரிதலையே அசைத்து பாக்குதே. உண்மையிலே அப்படிதான். மூளையிடம் இல்லாத ஒரு தகவலை ஒரு மாயத்தோற்றம் எப்படி சூனியத்திலிருந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. ஆமா, இது மூளை ஒரு மூடிய பெட்டி கிடையாதுங்கிறத காட்டுது போல இருக்கே. மிகச் சரியாகச் சொன்னீங்க. விழித்திருக்கும் மூளைக்கு தெரியாத தகவல்கள் தூங்கும் மூளைக்கு எங்கிருந்தோ கிடைக்குது. இது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க அடுத்த கட்ட அறிவியல் வேறு ஒரு கோணத்துல நகர்ந்துச்சு. அடுத்தது என்ன செஞ்சாங்க? 2021ஆம் ஆண்டு நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கென் பேலர் குழுவினர் ஒரு புதிய ஆய்வை முன்னெடுத்தாங்க. ஓ, கென் பேலர் ஆய்வு. இவங்க என்ன புதுசா செஞ்சாங்க? தூங்கிக் கொண்டிருக்கிற நபரோடு நிஜ உலகத்துல இருந்து நேரடியாக உரையாட முடியுமான்னு சோதிச்சாங்க. என்னது, தூங்குற நபரை எழுப்பாம அவருடன் லைவாக பேசுவதா? இது இன்செப்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கே. அது எப்படி சாத்தியம்? அதுக்காக அவங்க fMRI ஸ்கேனரை பயன்படுத்தினாங்க. தூங்குற நபர்களை ஸ்கேனருக்குள்ள படுக்க வச்சு அவங்க லூசிட் ட்ரீம்குள்ள போனதும் அதை கன்ஃபார்ம் பண்ண ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அவங்க தான் வெளியே பேச முடியாதே. இப்போ பாத்தீங்கன்னா ரெம், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் தூக்க நிலையில நம்ம உடல் முழுமையா முடங்கி போயிருக்கும். ஆனா கண்கள் மட்டும் அசையும். ஆமா, ரெம் தூக்கத்துல கண்கள் வேகமா அசையும்னு படிச்சிருக்கேன். அதனால கனவுக்குள் இருப்பவர்கள் தாங்க கனவுக்குள் இருப்பதை உணர்ந்ததும் தங்களோட கண்களை இளமிருந்து வளமாக ஒரு குறிப்பிட்ட முறையில அசைச்சு சிக்னல் கொடுக்கணும்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. ஓஹோ, கண்கள் அசைவதைக் கொண்டு அவங்க நனவு தெளிவு கனவுல இருக்காங்க அப்படிங்கறத ஆய்வாளர்கள் உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கன்ஃபார்ம் பண்ண உடனே நிஜ உலகத்துல உள்ள ஆய்வாளர்கள் சத்தமா 8 கழித்தல் 6 என்ன அப்படின்னு கேள்வியை கேட்டாங்க. வாவ், அந்த சத்தம் கனவுக்குள் எப்படி ஒலிச்சுது? அந்த சத்தம் அவங்கள எழுப்பி விடலையா? இல்லைங்க, அவங்க முழிச்சுக்கல. கனவுக்குள் இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் வானத்தில் இருந்தோ அல்லது அந்த கனவில் இருந்த ஒரு ரேடியோவில் இருந்தோ ஒலிப்பதாக தோணுச்சு. வானத்திலிருந்து குரல் வருதா? அவங்க பதில் சொன்னாங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். கனவுக்குள் இருந்தபடியே சரியான விடையை கணக்கிட்டு மீண்டும் தங்களோட கண்களை இடமிருந்து வலமாக 2 முறை அசைச்சு 2 அப்படிங்கிற சரியான விடையை சொன்னாங்க. இது உண்மையிலே பிரமிக்க வைக்குது. தூக்கத்தோட சுவரை தாண்டி ஒரு நேரடி உரையாடல் நடந்திருக்கு. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் பிரேக் த்ரூ. தூங்குற நபரு வெளியே நடக்கிறத கேக்குறாரு, விடைய சிந்திக்கிறாரு, அத மீண்டும் வெளியே சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. தூக்கம் அப்படிங்கிறது வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு இருட்டறையோ அல்லது ஒரு மூடப்பட்ட மாயத்தோற்ற வளையமோ கிடையாதுங்கிறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. தகவல் உள்ள போகுது, உள்ள இருந்து தகவல் வெளியே வருது. ஆமாங்க, தகவல் பரிமாற்றம் 2 பக்கமும் நடக்குது. இத ஒரு நவீன ஊமையோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. நம்ம மூளை ஒரு சிங்கிள் பிளேயர் வீடியோ கேம் போல செயல்படல. நாமளே எல்லா கேரக்டர்ஸையும் கோட் பண்ணி விளையாடுற கேம் இல்ல அது. நல்ல ஒப்பீடு. அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாறாக, திடீர்னே யாரோ ஒரு புது பிளேயர் நம்ம சர்வர்ல மல்டிபிளேயர் மோட்ல லாகின் ஆகுறது போல இருக்கு. அப்படின்னா அந்த மறுமுனையிலிருந்து நம்ம கிட்ட பேசுறது யாரு? அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அது வெறும் நரம்புகளோட இரைச்சலா அல்லது உண்மையிலேயே தனி நனவு நிலை கொண்ட வேற யாராவதா? இந்த கேள்வியை தேடிதான் நம்ம வரலாற்று நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அறிவியலால 2 பேரை ஒரே கனவுக்குள்ள அனுப்பி பரிசோதிக்க முடியாது. ஆமா, தொழில்நுட்ப ரீதியா அது இன்னும் சாத்தியமாகல. அது ஒரு தடையாவே இருக்கு. ஆனா இந்த fMRI இயந்திரங்களோ ஆய்வகங்களோ இல்லாத காலத்திலேயே எந்த தொழில்நுட்பத்தோட உதவியும் இல்லாம இத பத்தி ஆராய்ஞ்சவங்க இருக்காங்க. எந்த மிஷனும் இல்லாமலா? எப்படி? தங்களோட மனதையே கருவியாக கொண்டு இதை ஆழமா ஆராய்ஞ்ச மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான் 1913ஆம் ஆண்டு ஜூரிக் நகரத்தைச் சேர்ந்த பிரபல உளவியலாளரான கார்ல் ஜங். கார்ல் ஜங் சிக்மண்ட் ஃப்ராய்டோட மாணவர், நவீன உளவியலோட முன்னோடிகள்ல ஒருத்தர்.
அவரை எப்படி இந்த லூசிட் ட்ரீமிங் உலகத்துக்குள்ள நுழைஞ்சாரு? அது அவரோட வாழ்வுல ரொம்பவும் நெருக்கடியான ஒரு காலகட்டம். கார்ல் ஜங் அப்பதான் தன்னுடைய குருவான ஃப்ராய்டு கிட்ட இருந்து தொழில் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் பிரிஞ்சிருந்தாரு. ஓ, அந்த மன உளைச்சல் நிறைந்த காலகட்டம். ஆமா, அந்த நேரத்துல அவருக்கு விசித்திரமான தரிசனங்களும் கனவுகளும் வரத் தொடங்குச்சு. தம் மனநலத்தை இழந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற பயம் அவருக்குள்ள இருந்துச்சு. யாருக்கு இருந்தாலும் அந்த பயம் வரும்ல. ஆனா அவர் தன்னை மருத்துவ உலகத்துக்கிட்ட ஒப்படைச்சுக்கல. மாறாக தான் கிட்ட பேசின அந்த உருவங்களுடன் நேரடியாக பேச முடிவு செஞ்சாரு. இங்கதான் நான் சற்று ஒரு மாற்று கருத்தை முன்னாடி வைக்க விரும்புறேன். அதாவது டெவில்ஸ் அட்வொகேட்டா ஒரு கேள்வி. கேளுங்க. ஜங் இந்த மன அழுத்தத்துல இருந்தாரு. ஃப்ராய்டுனான பிரிவு அவரை ரொம்ப பாதிச்சிருந்துச்சு. அவரை சந்திச்ச அந்த தரிசனங்கள் அவரோட சொந்த மன அழுத்தத்தோட வெளிப்பாடா ஏன் இருக்கக்கூடாது? அதாவது ஒரு கோப்பிங் மெக்கானிசம் சொல்றீங்களா? ஆமா, அவரோட மனமே தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ள உருவாக்குன ஒரு மாயையா ஏன் இருக்கக்கூடாது? அதையே நாம ஒரு தனி நனவு நிலைன்னு எடுத்துக்கணும். நீங்க சொல்றதுதான் உளவியல் ரீதியான பொதுவான வாதம். அது அவரோட ஆழ் மனதோட வெளிப்பாடுதான்னு பலரும் சொல்றாங்க. ஆனா ஜங் தன்னோட அனுபவத்தை எப்படி பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அவர் அப்படி என்ன பதிவு செஞ்சாரு? அவர் பிளேமான் அப்படிங்கிற ஒரு உருவத்தை சந்திச்சாரு. காளை மாட்டோட கொம்புகளும் மீன்குத்தி பறவையோட சிறகுகளும் கொண்ட ஒரு முதியவராக பிளேமான் அவருக்கு காட்சியளித்தார். கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமான ஒரு உருவமா இருக்கே. ஆமா, அடுத்த 15 வருஷங்களுக்கு கார்ல் ஜங் தினமும் இந்த உருவத்தோட உரையாடினார். தினமும் இரவு அவர் அந்த உருவத்தோட பேசின அனைத்தையும் எழுதி வச்சார் இல்லையா? புகழ்பெற்ற அந்த ரெட் புக் அப்படிங்கிற புத்தகத்துல. ஆமாங்க, 2009ஆம் ஆண்டு வரை ஒரு சுவிஸ் வங்கி லாக்கர்ல ரகசியமா வைக்கப்பட்டிருந்த புத்தகம் அது. அதுல ஜங் மிக தெளிவா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்னன்னு சொல்றாரு? அது அவர்தான் பேசினார், நானல்ல அப்படின்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்னு ஜங் பிளேமோன் கிட்ட கேட்டப்போ அவருக்கு கிடைச்ச பதில் அவரோட உலக பார்வையே மாத்துச்சு. பிளேமோன் என்ன பதில் சொன்னாரு? நம்ம எண்ணங்கள் நமக்கு சொந்தமானவை கிடையாது. அவை ஒரு காலி அறைக்குள் அல்லது ஒரு திறந்த வெளிக்குள் நுழையும் விலங்குகளை போன்றவையாம். விலங்குகளை போன்றவையா? புரியலையே. அதாவது நாம் ஒரு மான உருவாக்குறது கிடையாது, அது வர்றத நம்ம பார்க்கறோம். அதே போல மரக்கிளையில ஒரு பறவை வந்து உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பறந்து போறது போலதான் எண்ணங்களும் நம்ம கிட்ட வந்து செல்லுது. ஆஹா, இது மிக அற்புதமான ஒரு விளக்கம். நாம அதை உருவாக்குறதில்ல, நாம அதுக்கு இடமளிக்கிறோம். சரியா சொன்னீங்க. நாம ஒரு எண்ணத்தை உருவாக்குவதில்லை, மூளைங்கிறது ஒரு ரிசீவர் போல செயல்பட்டு எங்கிருந்தோ வர்ற எண்ணங்களை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நம்ம மனம் அப்படிங்கிறது நாம நிரந்தரமா தங்கும் வீடு கிடையாது. அது பலரும் வந்து செல்லும் ஒரு தங்கும் விடுதி, ஒரு ஹோட்டல். இதேதான் இத்தாலிய திரைப்பட இயக்குனரான ஃபெடரிகோ ஃபெலினியோ அனுபவிச்சிருக்காரு இல்லையா? முற்றிலுமா தொடர்பில்லாத கலையும் கொண்டாட்டமுமா வாழ்ந்த ஒரு மனிதர் அவர். கரெக்ட். 1960கள்ல ரோம்ல வாழ்ந்த ஃபெலினிக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்துச்சு. அவரை ஜங் வழிய பின்பற்றும் ஒரு மருத்துவர்கிட்ட சென்றப்போ அந்த மருத்துவர் ஃபெலினி கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? உன் கனவுகளை வரைந்து பழகு அப்படின்னு மட்டும் சொன்னாரு. ஃபெலினியும் அதை செய்ய தொடங்கினாரு. அவரை நிறைய வரைஞ்சார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, கிட்டத்தட்ட 30 500 பக்கங்களுக்கும் மேலாக தன்னோட கனவுகளை நீர்ச்சாயம் மற்றும் மையால் வரைஞ்சு தள்ளினாரு. அந்த வரைபடங்கள்ல அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு. அவரோட கனவுகள்ல வந்த கதாபாத்திரங்கள் வெறும் குறியீடுகளோ அல்லது ஒற்றை பரிமாண மாயைகளோ கிடையாது. அதுக்கும் மேல ஏதோ ஒன்னு இருந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி இருந்துச்சு. உதாரணமா லா பாசியோகா அப்படிங்கிற பெண் 1961ல ஒரு கனவுல வந்தாள். ஓ, அந்த பெண் கேரக்டர். ஆமா, பல வருஷங்கள் கழிச்சு 1974ல மீண்டும் வந்தாள். அதுக்கப்புறம் 88ல வந்தா. அந்த பெண் வயதாகி அனுபவங்கள் பெற்று ஒரு நிஜ மனிதரை போல முதிர்ச்சி அடைந்திருந்தாள். கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு சிங்கம் ஒரு கனவுல இருந்து இன்னொரு கனவுக்கு சாதாரணமா நடந்து போச்சு. ஃபெலினி தனக்கு தெரியாமலே தாம் மூளைக்குள்ள ஒரு பெரிய தங்கம் விடுதியை நடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்தாரு. இது ஒரு மிகப்பெரிய தத்துவவார்த்த புள்ளி. ரொம்பவும் ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சுவிஸ் உளவியலாளரும் ரோம் நகரத்து ஆடம்பர இயக்குனரும் 50 வருட இடைவெளியில வெவ்வேறு திசைகள்ல பயணிச்சாலும் இறுதியில ஒரே முடிவுக்குத்தான் வந்திருக்காங்க. அதாவது நம்ம மூளைக்குள் உருவாகும் உருவங்கள் நம்மால மட்டும் உருவாக்கப்பட்டவை கிடையாது அப்படிங்கிற முடிவு. சரியா? ஆமா, அவற்றிற்கு நாம அறியாத ஒரு தனி வாழ்க்கை இருக்கு. சரி, இவங்க இருவருமே தனிப்பட்ட மனிதர்கள். இவங்களோட அனுபவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் உண்மைன்னு நாம முடிவுக்கு வந்துவிட முடியாது. உண்மைதான், தனிமனித அனுபவங்களை சயின்ஸ் ஈஸியா ஏத்துக்காது. ஆனா
ஐரோப்பாவுல அறிவியலும் தத்துவமும் இது பற்றி விவாதிக்கத் தொடங்குவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு முழு கலாச்சாரமே இத அறிவியல் பூர்வமா ஆராய்ஞ்சு ஒரு வரைபடமாக தீட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல என்ன ரொம்பவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம். பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது திபெத்திய மலைகள்ல வாழ்ந்த பான் மரபினரை பற்றி. ஆன்வங்கயாங், அந்த பழங்கால மரபை பற்றி தான். ஐரோப்பிய அறிவியல் இன்னைக்கு எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனர்களை வச்சு கண்டுபிடிக்கிற விஷயங்களை சுமார் 1300 வருஷங்களாக மனித நனவு நிலை குறித்து ஒரு தொடர்ச்சியான ஆய்வாக இவங்க மேற்கொண்டு வந்தாங்க. 1300 வருஷங்களாவா? அவங்க கிட்ட எந்த மிஷினும் இருந்திருக்காதே. இவங்க கிட்ட எந்த நவீன இயந்திரங்களும் இல்ல. தங்களோட நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட மனதையே மிக துல்லியமான கருவியாக பயன்படுத்தினாங்க. அவங்களோட பதிவுகள் நமக்கு எப்படி கிடைச்சது? 1998ல டென்சின் வாங்கியால் ரின்போர்ச்சே அப்படிங்கிறவரு ஆங்கில மொழி தோன்றுவதற்கு முந்தைய பழமையான ஜங் ஜாங் நியாங்கூட் அப்படிங்கிற நூலிலிருந்து இந்த தரவுகளை மொழிபெயர்த்தாரு. அந்த நூல்ல உள்ள தொழில்நுட்பம் என்ன? அவங்க மனதை எப்படி ஒரு ஸ்கேனராக பயன்படுத்தினாங்க? தியானத்தின் மூலமா மூளையோட இரைச்சல்களை முழுமையா நிறுத்துறது தான் அவங்களோட தொழில்நுட்பம். அவங்க கனவுகளை மிக தெளிவா 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வகை என்ன? முதல் வகை சம்சாரி கனவுகள். இது அவங்க கர்ம பதிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. கர்ம பதிவுகள்னா நம்ம பழைய நினைவுகளா? அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சண்டைகள், நம்ம தீர்க்கப்படாத பிரச்சனைகள், ஆழ்மனப் பயங்கள் ஆகியவை உருவகம் பெற்று வருவது. ஓ, இது நம்ம முன்பே பேசின அந்த சிங்கிள் பிளேயர் கேம் போல ஒரு மூடிய லூப். சரியா சொன்னீங்க. இதுல நீங்க தான் நடிகர், நீங்க தான் பார்வையாளர். அந்த உலகமே உங்களோட குப்பைகளால தான் நிரம்பி இருக்கும். ஆனா அந்த 2வது வகை கனவுகள், அதுதான் மனித நனவு நிலை பத்தின நம்ம ஒட்டுமொத்த பார்வையையும் மாத்துது. அது அவங்க தெளிவான கனவுகள், ட்ரீம்ஸ் ஆஃப் கிளாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் ரொம்பவே முக்கியமானது. நம்ம விழுத்திருக்கும் மனம் முழுமையா அமைதியா இருக்கும்போது, அந்த சம்சாரிக்கு இரைச்சல்கள் இல்லாத போது மட்டுமே இந்த தெளிவான கனவுகள் தோன்றும். அந்த நூல்ல இத பத்தி குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க? அந்த நூலோட வார்த்தைகளையே மேற்கோள் காட்டுறதா இருந்தா, இந்த கனவுகள்ல கனவு காண்பவர் வெறும் குறியீடுகளை அல்ல, உண்மையான மனிதர்களை சந்திக்க முடியும், உண்மையான ஆசிரியர்களிடமிருந்து போதனைகளை பெற முடியும். வாவ்! அவங்க இத கற்பனை என்றோ மனதோட மாயை என்றோ சொல்லல. இல்லங்க, விண்வெளியில உள்ள கிரகங்களைப் போல மூளைக்கு வெளியேயும் நனவு நிலை கொண்ட உயிர்கள் உள்ளன அப்படின்னு ஒரு அறிவியல் உண்மையாகவே அந்த மரபு நம்பி வந்திருக்கு. நேயர்களே, இது உங்களை எப்படி உணர வைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அதிகாலை 3 மணிக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு விழுப்பு வரும். அந்த உணர்வு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, பலருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அது ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்து எழுவது கிடையாது. இருட்டான அறை, இதயம் சற்று வேகமாக துடிக்கும், யாரோ உங்ககிட்ட மிக முக்கியமான ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தது போலவும், அந்த உரையாடல் பாதியிலேயே துண்டிக்கப்பட்டது போலவும் ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்கு தோன்றும். கண்டிப்பா. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நினைவில் இருக்காது, அந்த நபரோட முகம் கூட நினைவில் இருக்காது. ஆனா அந்த உணர்வு, அந்த குரலோட தொனி உங்களுடையது அல்ல அப்படிங்கிறது உங்க உள்ளுணர்வுக்கு மிக தெளிவா தெரியும். அதை நாம ஈஸியா மறந்துருவோம். ஆமா, நாம அதை யார்கிட்டயாவது நேத்து ஒரு விசித்திரமான கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமா கடந்து போயிருப்போம். ஆனா அந்த இருட்டுல உங்க மனதுக்குள் நீங்க தனியா இல்ல அப்படிங்கிற ஒரு மெல்லிய உள்ளுணர்வு உங்களுக்குள் எப்போதுமே இருந்திருக்கும் இல்லையா? அந்த உள்ளுணர்வு தான் இன்றைய நவீன அறிவியலோட விடையா மாறிக்கிட்டு இருக்கு. நாம இதுவரை பார்த்த தரவுகளை ஒன்றிணைத்து பாருங்க. ஜெர்மனியின் பரிசோதனை சாலைகள்ல நடந்த மறைக்கப்பட்ட எண்கள் ஆய்வு, நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தின் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனரில் நடந்த நேரடி உரையாடல்கள், ஸ்விஸ் வங்கியின் ரகசிய லாக்கர்ல இருந்த கால் ஜங்கோட புத்தகம், ரோம் நகரத்து ஓவியங்கள் மற்றும் திபெத்திய மலைகளின் 1300 வருட பாரம்பரியம். இவை அனைத்தும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு முறைகள்ல ஆராயப்பட்டவை. ஆனா அவை அனைத்தும் சுட்டிக்காட்டும் விடை ஒண்ணுதான்: நம்ம மூளைக்குள்ள நாம மட்டும் தனியாக இல்ல. நனவு நிலை அப்படிங்கிறது மூளை உருவாக்குற ஒரு பொருள் கிடையாது. அது மூளை பெற்றுக்கொள்ளும் ஒரு சிக்னல். இது அனைத்தையும் தொகுத்து பார்க்கும்போது அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையேயான கோடு அழிந்து போவது போல இருக்கு. நாம மீண்டும் பால்தோலேகிட்டே வருவோம். அந்த ஜெர்மன் உளவியலாளர் 1987ல தன்னோட கனவுல வந்த அந்த நபர்கிட்ட கணக்கு கேட்டு அந்த நபர் அழுதத பார்த்தாரே, அதுக்கு பிறகு அந்த உளவியலாளர் என்ன ஆனாரு? அவர் தன்னோட வாழ்நாளோட கடைசி 9 வருஷங்களை கனவு கதாபாத்திரங்கள்ல யாருக்கு நனவு நிலை இருக்கு, யாருக்கு இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுலயே செலவிட்டாரு. ஓ,
அத கண்டுபிடிக்க முடிஞ்சதா அவரால? தன்னோட மூளைக்குள்ள இருப்பவர்கள்ல எதுதான் இல்ல அப்படிங்கறத பிரித்தறியும் ஒரு துல்லியமான முறைய அவர் உருவாக்க முயன்றாரு. ஆனா அவரால் அதை முழுமையா முடிக்க முடியல. ஏன் முடிக்க முடியல? ஏன்னா கனவுல வர்ற ஒருவருக்கு நனவு நிலை இருக்கான்னு 100% சரிபார்க்கும் ஒரே வழி நாமும் அந்த நனவு நிலையாக மாறுவதுதான். அது மனித அறிவியலால எட்ட முடியாத ஒரு புள்ளி. ஆனா இந்த கேள்விக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான தத்துவம் அடங்கியிருக்கு. நம்முள் இருக்கும் ஒவ்வொரு கனவு கதாபாத்திரமும் தனித்துவமான நனவு நிலை கொண்டவர்கள் அப்படின்னா, நம்ம மூளை வெறும் ஒரு சிங்கிள் பிளேயர் கேம் இல்ல. ஆமா, அது பிரபஞ்சத்தின் எண்ணற்ற உயிர்கள் வந்து செல்லும் ஒரு திறந்தவெளி தங்கும் விடுதி அப்படின்னா, நான் உங்களிடம் ஒரு இறுதி மற்றும் ஆழமான கேள்வியை முன்வைக்கிறேன். நேயர்களே, இன்று இரவு நீங்க உங்க கண்களை மூடி தூங்கச் செல்லும்போது, அந்த இருட்டுல ஒரு புதிய உலகம் திறக்கும்போது, நீங்க யாருடைய கனவில் ஒரு கதாபாத்திரமாக செல்லப் போகிறீர்கள்? சற்று சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் சந்திப்போம்.